வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. டிவைன் பவர் 9 சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் பேராசிரியர் சித்ரா. இந்த பதிவில் சித்தர் சிவவாக்கியரை பற்றி தான் நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். சிவாயம் என்ற அட்சரம் சிவன் இருக்கும் அட்சரம். உபாயம் என்று நம்புவோர்க்கு உண்மையான அட்சரம். கபாடம் அற்ற வாசலை கடந்து போன வாய்வை உபாயம் இட்டு அழைக்குமே சிவாயும் 5 எழுத்துமே. இதை எழுதினவர் சிவவாக்கியர். சித்தர்களுள் தலை சிறந்தவராக கருதப்படும் சிவவாக்கியர் தாயுமானார் பட்டினத்தார் ஆகியோரால் பாராட்ட பெற்றவர். பிறக்கும்போதே சிவ சிவ என்று சொல்லிக்கொண்டே பிறந்த பிள்ளை ஆதலால் சிவவாக்கியர் என்ற பெயர் பெற்றார். சிவவாக்கியம் இயற்றியதால் சிவவாக்கியர் என பெயர் பெற்றார் என்பார்கள். சிவாயம் என்னும் சொல் 50ற்கு மேற்பட்டு ஆளப்பெற்றமையால் இப்பெயர் காரணம் என பலவாறாக கூறப்படுகிறது. போகர் தமது சுத்த காண்டத்தில் சிவவாக்கியர் தை மாதத்தில் மக நட்சத்திரத்தில் பிறந்தார் என்று கூறுகின்றார். இளம் வயதிலே சிவவாக்கியர் 14 சித்தர் மரபில் வந்த ஒரு குருவை நாடி வேதங்களை பயின்றார். வேத நெறிகள் அவருக்கு உடன்படாமல் போகவே தம் கருத்துக்கு விளக்கம் தர தக்கதொரு குருவை எதிர்பார்த்து இருந்தார். இந்த நிலையில் காசியை பற்றி கேள்வியுற்று அதனை தரிசிக்க புறப்பட்டார். அக்காலத்தில் காசியில் ஒரு சித்தர் வசித்து வந்தார். அவருடைய தொழில் செருப்பு தைப்பது. எல்லோர் கால்களையும் பார்த்து அவர்களுக்கு தக்கபடி காலணியை சரி செய்து கொடுப்பதே அவருடைய அன்றாட வேலையாயிற்று. இந்த சித்தரின் பெருமையை கேள்வியுற்று சிவவாக்கியர் அவர் இருக்கும் இடத்தை விசாரித்து கொண்டு அவரை தரிசித்தார். தம் இருப்பிடம் தேடி வந்த சிவவாக்கியரை பார்த்ததும் சித்தர் அவரை இனிமையாக வரவேற்று ஒரு பலகையை போட்டு அதன் மேல் உட்காரும்படி அன்போடு சொன்னார். சித்தர் பேச்சில் இருந்த இனிமை, உபசரிப்பில் இருந்த கனிவு ஆகியவை சிவவாக்கியரை வெகுவாக கவர்ந்தன. சித்தர் தந்த பலகையில் உட்கார்ந்தார். ஒரு பெரிய ஞான விளக்கின் வெளிச்சத்தில் அருகில் இருப்பது போன்ற ஒரு உணர்வு அவருக்கு உண்டாயிற்று. சிவவாக்கியரை மேலும் கீழுமாக பார்த்த சித்தர் அவருக்கு தம் ஞானத்தை வழங்கும் அளவு பரிபக்குவம் இருக்கிறதா என்பதை அறிய விரும்பினார். சிவவாக்கியா, செருப்பு தொழில் செய்து காசு என்னிடம் இருக்கிறது. இதை எடுத்து கொண்டு போய் என் தங்கையான கங்காதேவியிடம் கொடுத்துவிடு என்று சொல்லி சில காசுகளை அவரிடம் தந்தார். சிவவாக்கியர் எடுத்து செல்லும்போது மறுபடியும் அவரை அழைத்து தன் பக்கத்தில் இருந்த பேய் சுரைக்காய் ஒன்றை காட்டி, இது ஒரே கசப்பாக இருக்கிறது, அதன் கசப்பையும் கழுவி கொண்டு வா என்றார். சித்தர் தரிசனத்திலேயே தன்னையே இழந்துவிட்ட நிலையில் இருந்த சிவவாக்கியர் எந்தவித கேள்விகளும் எழுப்பாமல் கங்கை கரையை நெருங்கினார். கங்கையில் இறங்கி தண்ணீரை தொட்டார். அடுத்த நிமிடம் கங்கையிலிருந்து வளையல் அணிந்த மென்மையான கை ஒன்று வெளியில் வந்து அவரிடம் கையை நீட்டியது. சிவவாக்கியர் காசுகளை அந்த கையில் வைத்தார். உடனே வளையோசையுடன் அந்த கை தண்ணீரிலே மறைந்தது. அதை கண்ட சிவவாக்கியர் சிறிது கூடம் அதிர்ச்சியோ ஆச்சரியமோ படவில்லை. சித்தர் கொடுத்த பேய் சுரைக்காயை நீரில் அலம்பிக்கொண்டு திரும்பி வந்து சித்தரை வணங்கினார். சிவவாக்கியரின் பக்குவ நிலையை மறுபடியும் சோதிக்க விரும்பிய சித்தர், சிவவாக்கியா, நான் அவசரப்பட்டு விட்டேன். என் தங்கை மிகவும் வைதிகமானவள். இதோ இந்த தோல்பை தண்ணீரிலும் தோன்றுவாள். நீ அங்கே கொடுத்த காசுகளை கேள், இங்கே அவள் கொடுப்பாள் என்று மறுபடியும் சிவவாக்கியரை தூண்டினார். அதன்படியே சிவவாக்கியரும் கேட்டார்.
சித்தர் செருப்பு தொழிலுக்காக வைத்திருந்த தோள் பையிலிருந்து ஒரு கை வெளியே வந்து சிவவாக்கியர் கைகளின் காசை கொடுத்துவிட்டு மறுபடியும் தோள் பையில் மறைந்தது. சிவவாக்கியர் அப்பொழுதும் அதிர்ச்சியோ ஆச்சரியமோ படவில்லை. அதை பார்த்த சித்தர் தம் சீடன் பரிபக்குவம் அடைந்துவிட்டான் என்று தீர்மானித்து சிவவாக்கியரை அன்போடு தழுவி அவருக்கு உபதேசம் செய்தார். ஆயினும் கங்கையில் வளைக்கையில் காசை வைக்கும்போதும் சரி, தோள்பையில் வளைக்கையில் காசை வாங்கும்போதும் சரி, அந்த ஸ்பரிசத்தால் ஒரு கணம் அவர் மேனி சிலிர்த்ததை உணர்ந்த சித்தர் அவருக்கு பெண்கள் விஷயத்தில் உள்ள ஆசை முற்றிலும் போய்விடவில்லை என்பதை உணர்ந்தார். அப்பா சிவவாக்கியா, முத்தி சித்திக்கும் வரையில் நீ இல்லறத்தில் சில காலம் இரு என்று சொல்லி கொஞ்சம் மணலும் பேய் சுரைக்காய் இரண்டையும் தந்து இவற்றை சமைத்து தரும் பெண்ணை திருமணம் செய்து கொள் என்று கட்டளையிட்டார். குருவின் கட்டளைக்கு எந்தவித எதிர்கருத்தையும் கூறாத சிவவாக்கியர் குருவை வணங்கி அவர் தந்தவைகளோடு அங்கிருந்து புறப்பட்டார். குரு உபதேசித்தபடி தனியே தவம் செய்து சிவவாக்கியர் தம் அனுபவித்த அற்புதமான விஷயங்கள் எல்லாம் பாடலாக பாடத் தொடங்கினார். தம் தத்துவ பாடல்கள் மூலம் மக்களுக்கு அறிவுரை சொல்லி வழிகாட்டினார். ஆண்களில் பலர் அவருடைய அறிவுரைகளை அலட்சியம் செய்தனர். பெண்களில் சிலரோ சிவவாக்கியரின் வாக்கை கவனிக்காமல் அழகும் இளமையும் தவமும் அவர் உடம்பிலேயே தமது கருத்தை செலுத்தினார். சிவவாக்கியரும் அப்பெண்களிடம், இதோ இந்த மணலையும் பேய் சுரைக்காயும் யார் சமைத்து தருகிறார்களோ அவர்களை நான் திருமணம் செய்து கொள்வேன், மறுக்க மாட்டேன் என்று சொல்லி தன்னிடம் இருந்த மணலையும் சுரைக்காயும் காட்டினார். இது நடக்கிற காரியமா? எங்களை அவமதிக்கிற செயல் இது என்று ஏளனம் செய்து பெண்கள் ஒதுங்கினர். எண்ணத்தில் தூய்மை இருந்தால் எதுவும் செய்ய இயலும், இயலாவிட்டாலும் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டு சிவவாக்கியர் தமது பயணத்தை தொடர்ந்தார். ஒரு நாள் பகல் வேளையில் சிவவாக்கியர் நரிக்குறவர்கள் கூடாரம் அமைத்திருந்த பகுதியில் நுழைந்தார். அப்பொழுது அங்கிருந்த கூடாரம் ஒன்றிலிருந்து வெளிவந்த கன்னிப்பெண் ஒருத்தி சிவவாக்கியரை பார்த்தாள். உள்ளுணர்வு தூண்ட அவரை வணங்கினார். அவளை ஒரு கணம் ஏறிட்டு நோக்கிய சிவவாக்கியர், பெண்ணே, உன் பெற்றோர்கள் எங்கே என்று கேட்டார். அவளும், சுவாமி, அவர்கள் மூங்கில் வெட்ட போயிருக்கிறார்கள். மூங்கிலை வெட்டி பிளந்து முறம் செய்து விற்று பிழைப்பது தான் எங்கள் தொழில். தங்களுக்கு வேண்டியதை கேளுங்கள், தர சித்தமாகிறேன் என்றாள் அந்த பெண். சிவவாக்கியரும், சரி, எனக்கு பசி தாங்கவில்லை, இதோ என்னிடம் இருக்கும் இவையை சமைத்து எனக்கு உணவு போட முடியுமா உன்னால் என்று கேட்டார். மற்ற பெண்களைப் போல் அவள் ஒதுங்கிவிடவில்லை. முனிவர் சொல்கிறார், அவர் சொன்னபடி செய்வது நமது கடமை, நடப்பது நடக்கட்டும் என்று ஒப்புக்கொண்டு சிவவாக்கியர் தந்த மணலையும் பேய் சுரைக்காயும் கொண்டு சமைக்கத் தொடங்கினாள். என்ன ஆச்சரியம்! அவள் உலையிட்ட அடுத்த நிமிடமே மணல் அருமையான சாதமாகவும் சுரைக்காய் ருசிமிக்க கறி உணவாகவும் சமைத்து சமையலை இனிதே முடிந்தது. அவள், சுவாமி, உணவு தயாராகிவிட்டது, சாப்பிட வாருங்கள் என்று பணிவன்புடன் அழைத்தாள். பரிவோடு பரிமாறினாள். இப்படியும் ஒரு பெண்ணா? ஒரு வாய் வார்த்தை கூட எதிர்த்து பேசாமல் சொன்னதை செய்து முடித்து விட்டாளே, இவள்தான் நம் குருநாதர் சொன்ன பெண் என்று எண்ணத்தில் அகமும் முகமும் மலர சிவவாக்கியர் அவளிடம் உணவை உண்டார். பிறகு அங்கேயே ஒரு பக்கமாக அமர்ந்தார். அந்த சமயம் காட்டிற்குள் மூங்கில் வெட்ட போனவர்கள் திரும்பி வந்து விட்டனர். சிவவாக்கியரை பார்த்ததும் ஒரு தவசீலர் தங்கள் குடிசையை நோக்கி வந்து தங்கள் செய்த மிகப்பெரிய புண்ணியம் என்று கருதினர். அந்த குறவர்கள் அவரை வணங்கி, குருசாமி,
தங்களின் பாதமிட இந்த குடிசை என்ன தவம் செய்ததோ என்று சொல்லி வணங்கி நின்றனர். சிவவாக்கியரும் அவர்களிடம், அப்பா, நீங்கள் எல்லாம் உள்ளத்தால் உயர்ந்தவர்கள். இப்பொழுது தான் நான் இங்கு உணவு உண்டேன். தவம் செய்யும் எனக்கு துணையாக ஒரு பெண்ணை தேடினேன். உயர்ந்தவர்கள் எல்லாம் ஏளனம் செய்துவிட்டு ஒதுக்கிவிட்டார்கள். ஆனால் பொறுமையின் தலை சிறந்தவளான உங்கள் குலப் பெண்ணோ நான் சொன்ன கட்டளை எவ்வித மறுப்பும் சொல்லாமல் நிறைவேற்றி விட்டாள். ஆகையால் அவளை என் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அவளை எனக்கு மணம் செய்து கொடுப்பதும் கொடுக்காததும் உங்கள் விருப்பம். நான் ஏதும் வற்புறுத்த மாட்டேன் என்று சொல்லி முடித்தார். குரவர்களும், சுவாமி, தங்களைப் போன்றவர்களுக்கு எங்கள் பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பது எங்கள் புண்ணியம். இருந்தாலும் தாங்கள் எங்களுடனே தங்கிவிடுவதாக இருந்தால் எங்கள் பெண்ணை உங்களுக்கு கொடுக்கிறோம். எந்த ஆட்சேபனும் எங்களுக்கு இல்லை என்று நிபந்தனையோடு கூறினார்கள். சிவவாக்கியர் மறுப்பு சொல்லாமல் நிபந்தனையை ஒத்துக்கொண்டார். திருமணம் அங்கேயே அவர்கள் குல வழக்கப்படியே நடந்தது. குருநாதர் கட்டளைப்படியே இல்லறத்தை ஏற்றுக்கொண்டதில் சிவவாக்கியருக்கு நிறைவாகவே இருந்தது. சிவவாக்கியர் இல்லறத்தில் இருந்தாலும் தவத்தை விடவில்லை. அவருடைய தவத்திற்கு அவர் மனைவியும் துணையாக இருந்தாள். அதே சமயம் சிவவாக்கியர் குரவர்கள் குலத்தொழிலையும் கற்றுக்கொண்டார். இல்லறத்தை நல்லபடியாக நடத்த அது உதவியாக இருந்தது. ஒரு நாள் சிவவாக்கியர் மூங்கில் வெட்டுவதற்காக காட்டிற்குள் சென்றார். அங்கே பருத்த மூங்கில் ஒன்று வெட்டும்பொழுது வெட்டப்பட்ட இடத்திலிருந்து பொடி பொடியாக தங்கத் துகள்கள் சிதறி ஒழுக ஆரம்பித்தது. அதை கண்ட சிவவாக்கியர் மனம் திடுக்கிட்டார். அவர் ஏன் மனம் திடுக்கிட்டார்? அந்த பொன்னை அவர் எடுத்து அவர் உபயோகம் செய்தாரா, இல்லை என்றால் அந்த தங்கத்தை எடுக்காமல் வந்தாரா என்பதை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.